இந்த செஷனில் டேஷ்போர்ட் மீட்டர்கள் மற்றும் வார்னிங் லைட்ஸ் பற்றி கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் வெவ்வேறு வகையான மீட்டர்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் மற்றும் ஒவ்வொரு வார்னிங் லைட்ஸ்களின் நோக்கத்தையும் விவரிக்க முடியும். மாடர்ன் டேஷ்போர்ட் பல்வேறு விதமான காஜஸ், கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம்ஸ் போன்றவைகளை உள்ளடக்கியதாகும். இது தேவைக்கேற்ப சரியான நடவடிக்கை எடுக்க ஓட்டுநருக்கு உதவுகிற பல்வேறு வார்னிங் லைட்ஸை உள்ளடக்கியதாகும். பல்வேறு வகையான டேஷ்போர்ட் வார்னிங் லைட்ஸ் மற்றும் அவற்றின் தேவைகளை பற்றி விவாதிப்போம். வெவ்வேறு வகையான மீட்டர்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகளை பார்ப்போம். ஓடோமீட்டர் என்பது மோட்டார் சைக்கிள் மற்றும் மோட்டார் வெஹிக்கிள், ஆட்டோமொபைல் போன்ற வாகனம் பயணித்த தூரத்தை குறிக்கும் கருவியாகும். இந்த சாதனம் எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல் அல்லது இரண்டின் கலவையாக இருக்கலாம். ஒவ்வொரு ட்ரிப்பின் குறுகிய பயணங்களிலும் இது ட்ரிப் மீட்டர் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓடோமீட்டரில் தூரம் பொதுவாக கிலோமீட்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்பீடோமீட்டர் அல்லது ஸ்பீட் மீட்டர் என்பது ஒரு வாகனத்தின் உடனடி வேகத்தை அளந்து காண்பிக்கும் ஒரு அளவீடு ஆகும். டிஸ்ப்ளேயில் காண்பிக்கப்படும் அளவு கிலோமீட்டர் பெர் ஹவரில் உள்ளது. தற்காலங்களில் அனலாக் மற்றும் டிஜிட்டல் மீட்டர்கள் இரண்டும் கிடைக்கின்றன. பல்ப் இண்டிகேட்டர் உங்களிடம் டெட் பல்ப் இருப்பதை காட்டுகிறது. எல்லா கார்களிலும் இது இருப்பதில்லை, ஆனாலும் இது ஒரு பயனுள்ள எச்சரிக்கையாகும். க்ரூஸ் கண்ட்ரோல் இண்டிகேட்டர் ஆனது ஆக்சிலேட்டர் ஓப்பனிங் லெவல் ஸ்பீடை மெயின்டைன் ஆவதை காட்ட பயன்படுகிறது. இது க்ரூஸ் கண்ட்ரோல் ஆனில் இருப்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இண்டிகேட்டர் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃபில் இருப்பதை காண்பிக்கிறது. பிளிங்கிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் லைட் வீல் சுழற்சியை தடுக்கிறது என்பதை குறிக்கிறது. இதில் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். ஃபியூவலை கொஞ்சம் வெளியே விட்டு கொஞ்சம் மெதுவாக டிரைவ் பண்ணவும் அல்லது ஃபியூவலை சிறிது வெளியே விட்டு மிகவும் மெதுவாக டிரைவ் பண்ணவும். ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இண்டிகேட்டர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதை குறிக்கிறது. சாலையில் அதை ஆஃப் செய்ய பெரிய காரணம் எதுவும் இல்லை. சில கார்களில் ஆஃப் செய்யவில்லை என்றால் அது ஈரத்தில் ஆபத்தானது. ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் சிஸ்டம் தொடர்ந்து ஒளிர்வது கட்டுப்பாட்டை இழப்பதை தடுப்பதை குறிக்கிறது. இது நடந்தால் கவனமில்லாமல் ஓட்டுவதை தவிர்க்க கவனம் செலுத்துங்கள். சென்டர் டிஃபரன்ஷியல் லாக் அல்லது 4 ஹை லோ. சென்டர் டிஃபரன்ஷியல் ஆன் செய்யப்பட்டிருப்பது அல்லது பகுதி நேரமாக கார் 4 வீல் இயக்கத்தில் ஈடுபட்டிருப்பதை குறிக்கிறது. இதை நாம் போதுமான அளவு வலியுறுத்த முடியாது. பார்ட் டைமாக ஆல் வீல் டிரைவ் என்பது சாலை பயன்பாட்டிற்காக அல்ல, மேலும் அதை காய்ந்த தாரில் இயக்குவது பைண்டிங் மற்றும் பிற சிக்கல்களை ஏற்படுத்தும். வாடிக்கையாளர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத விலை உயர்ந்த பழுதுபார்ப்புகளுக்கு பணம் செலுத்த வேண்டி இருந்தது. இதை அநேக டீலர்ஷிப்களிடமிருந்து பல சோக கதைகளை கேட்டிருக்கிறோம். ப்ராக்சிமிட்டி சென்சார் இண்டிகேட்டர். சில கார்களில் பின்புற பம்பருக்கு பதிலாக எல்லா இடங்களிலும் ப்ராக்சிமிட்டி சென்சார்கள் இருக்கும். இது உங்களுக்கு பெரிய, கையாள சிரமமான வாகனங்களை நிறுத்த உதவுகிறது. இறுக்கமான பார்க்கிங் இடங்களில் வாகனம் நிறுத்தும் போது மோட்டார் சைக்கிள் ஓட்டுபவர்கள் மற்றும் பாதசாரிகள் உங்களை சுற்றி டிராஃபிக்கில் சூழ்ந்திருந்தாலும் இடைவிடாத பஸ்ஸிங் சத்தத்தை ஏற்படுத்துகிறது. இந்த கருவி ஆன் அல்லது ஆஃபில் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்வது மோசமான கீறலை தடுக்க உதவும். ஈகான் இண்டிகேட்டர். இது வெவ்வேறு கார்களில் வெவ்வேறு விஷயங்களை குறிக்கும். சில கார்கள் எக்கனாமி பயன்முறையில் ஈடுபட்டுள்ளதை சொல்ல இதை பயன்படுத்துகின்றன. அதாவது ஆக்சிலேட்டர் மற்றும் டிரான்ஸ்மிஷன் மிகவும் இயல்பான பயன்முறையில் உள்ளன.
சில கார்களில் சிலிண்டர் செயலிழக்க செய்யும் சிஸ்டம் இயக்கப்பட்டிருப்பதாகவும், பொதுவாக நீங்கள் தொலைதூர பயணம் செய்யும் போது அல்லது கடற்கரைக்கு செல்லும் போது உங்கள் சிலிண்டர்களில் பாதி இல்லை என்றும் இது உங்களுக்கு சொல்கிறது. இந்த நேரத்தில் கேஸ் உபயோகிக்கும் போது மற்ற கார்களில் நீங்கள் எக்கனாமிக்கல் முறையில் வாகனம் ஓட்டும் போது இது ஒளிரும். மேலும் இது நல்ல திறமையான வாகனம் ஓட்டுவதற்கான பயிற்சி கருவியாக கூட பயன்படுத்தப்படலாம். மற்ற கார்கள் கலர்களை மாற்றும் டேஷ் லைட்ஸ் இதே நோக்கத்திற்காகத்தான் பயன்படுத்தப்படுகின்றன. இவைகள் பார்ப்பதற்கு அழகாக இருப்பதற்காக மாத்திரமல்ல, கற்றுக்கொள்வதற்காகவும் தான். எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் இண்டிகேட்டர். இது இபிஎஸ் சிஸ்டத்தில் உள்ள ஃபால்ட்டை குறிக்கிறது. இது அசிஸ்ட் மோட்டாரின் டெம்பரரி ஓவர் ஹீட்டிங் அல்லது மேஜர் ஃபால்ட்டை குறிக்கிறது. எலக்ட்ரிக் ஸ்டியரிங் மோட்டார்கள் பொதுவாக காம்பேக்ட் ஆனவை. மேலும் ஸ்டியரிங்கை முரட்டுத்தனமாக கையாளுவதால் சில நேரங்களில் அவற்றை அதிக பாதிப்புக்கு உள்ளாக்கலாம். நீங்கள் நெருக்கமான ஒரு கேரேஜில் 30 பாயிண்ட் திருப்பத்தை மேற்கொள்ளும் போது அல்லது நெருக்கமான ஆட்டோகிராஸில் மோதிக்கொண்டிருக்கும் போது இது நிகழலாம். சிறந்த விஷயங்களை நிதானமாக சிந்தித்து பிரச்சனை போகும் வரை சரிபார்க்கவும், இல்லையெனில் சரிபார்ப்பதற்கான நேரம் இது. க்ளோ பிளக் இண்டிகேட்டர். லேக்கிங் ஸ்பார்க் பிளக்ஸ் டீசல் ஃபியூலை எரிக்க பிரஷர் மற்றும் வெப்பத்தையே சார்ந்துள்ளன. முதலில் காலையில் ஸ்டார்ட் செய்யும் போது கம்பியூஷன் சேம்பரில் குறைந்த ஹீட் இருப்பதால் க்ளோ பிளக்குகள் இன்ஜெக்டர்களில் இருந்து வெளிவரும் ஃபியூலை சூடாக்கி என்ஜினை ஸ்டார்ட் செய்வதற்கான சிறந்த வாய்ப்பை கொடுக்கும். இக்னிஷியனை ஆன் நிலைக்கு மாற்றிய பிறகு லைட் சிறிது நேரம் எரியும். அது ஆஃப் ஆனதும் காரை ஸ்டார்ட் செய்யும் அளவுக்கு பிளக்குகள் சூடாக இருக்கும். இந்த லைட்ஸ் ஃபிளாஷிங் ஆவது பிளக்குகள் உடைந்து போனதை குறிக்கலாம். ஆனால் சில கார்கள் இந்த க்ளோ பிளக் லைட்டை மோசமான இன்ஜெக்டர்கள் முதல் எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்க்குலேஷன் வால்வ் சிக்கல்கள் வரையிலான பிரச்சனைகளுக்கு கேட்சால் இண்டிகேட்டராக பயன்படுத்துகின்றன. கூடுமானவரை இதை விரைவில் சரிபார்த்து கொள்ளுங்கள். இன்ஜினில் உள்ள சென்சார்கள் மற்றும் எலக்ட்ரானிக் உபகரணங்களில் ஏதேனும் சிக்கல்கள் அல்லது தவறுகளை சரிபார்க்க இன்ஜின் லைட் சிக்னலை பயன்படுத்தலாம். அவற்றில் சில முக்கியமானவை, சில சாதாரணமானவையும் ஆகும். மிகவும் பொதுவான காரணமானது எக்ஸாஸ்ட் ஆக்சிஜன் சென்சார் உடைவது ஆகும். இது சுற்றுச்சூழலுக்கு மோசமானது, ஆனால் இது உங்கள் கார் இயங்குவதை தடுக்காது. மற்ற பொதுவான காரணங்களில் பெட்ரோல் கார்களில் இக்னிஷியன் காயில் மற்றும் ஸ்பார்க் பிளக் பிரச்சனைகள் அல்லது உங்கள் என்ஜினை சரியாக வைத்திருக்கும் பலவிதமான சென்சார்களில் ஏதேனும் சிக்கல் ஆகியவையும் அடங்கும். இது ஒன்றும் மிக முக்கியமானது இல்லை என்று நீங்கள் நினைத்தாலும் அதை புறக்கணிக்காதீர்கள். கூடிய விரைவில் உங்கள் காரை ஸ்கேன் பரிசோதனைக்கு உட்படுத்துங்கள். ஓட்டுநர் சீட் பெல்ட் அணியவில்லை என்பதை சீட் பெல்ட் இண்டிகேட்டர் காட்டுகிறது. புதிய வாகனங்களில் இருக்கையில் உள்ள வெயிட் சென்சார்கள் யாராவது அமர்ந்திருந்தால் அது காருக்கு சொல்லும் மற்றும் அங்கு பயணிகளுக்கு வார்னிங் தோன்றும். ஓட்டுநர் அல்லது பயணிகள் பெல்ட் இல்லாமல் இருந்தால் வார்னிங் சப்தம் ஒலிக்கும். இதை புறக்கணிக்காதீர்கள். சீட் பெல்ட் பயன்படுத்துவது விபத்தில் காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை 50% குறைக்கிறது என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. இன்னும் மோசமான விஷயம் என்னவென்றால், சீட் பெல்ட் இல்லாமல் ஏர்பேக்கால் அடிபட்டால் அது உங்கள் உயிருக்கே ஆபத்தானது. ஏர்பேக் இண்டிகேட்டர் ஆனது ஏர்பேக் அல்லது ஏர்பேக் சென்சாரின் செயலிழப்பை குறிக்கிறது. இதன் பொருள் விபத்து நேரத்தில் இது செயலாகாமல் போவதை தடுப்பதுதான். பிரேக் இண்டிகேட்டர் சிக்னல்கள் வாகனம் பார்க்கிங் பிரேக்கில் வைக்கப்பட்டுள்ளது போன்ற பல விஷயங்களை குறிக்கிறது. பார்க்கிங் பிரேக் சென்சார் சீரமைக்கப்படவில்லை, எனவே அதை சரியாக சரி செய்யவும். பிரேக் ஃப்ளூயிட் அளவு குறைவாக உள்ளது. 2 பிரேக்கிங் சர்க்கியூட்டுகளுக்கு இடையே உள்ள ஹைட்ராலிக் பிரஷர் பொருந்தவில்லை. கடைசி 2 அபாயகரமானவை. மேலும் ஃப்ளூயிட் கசிவு சாத்தியமானால் அத்துடன் பிரேக்கிங் செயல்திறன் குறையும் அல்லது முற்றிலும் இல்லாததை குறிக்கலாம்.
லைட் ஆஃப் ஆகும் வரை காத்திருக்க வேண்டாம். தினமும் காலையில் நீங்கள் வெளியே செல்வதற்கு முன் ஃப்ளூயிடை சரிபார்க்கவும். ஏனெனில் சில நேரங்களில் வார்னிங் லைட்ஸ் மிகவும் தாமதமாக வரும். சில புதிய கார்களில் பிரேக் பேட் வார்னிங் லைட்ஸ் உள்ளது. அது பேடுகளை மாற்ற வேண்டியிருந்தால் வார்னிங் லைட்ஸ் அணைந்துவிடும். ஏபிஎஸ் இண்டிகேட்டர். சில கார்களில் தனி ஏபிஎஸ் லைட் உள்ளது. இது ஏபிஎஸ் அமைப்பில் உள்ள பிரச்சனையை குறிக்கிறது. இது அணைந்தால் ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் செயலிழந்து விட்டது என்று அர்த்தம் மற்றும் பிரேக்குகள் கடினமான பிரேக்கிங்கால் லாக் ஆகலாம். காரை உடனடியாக சர்வீஸ் செய்ய கொண்டு வரவும். டெம்பரேச்சர் வார்னிங். டெம்பரேச்சர் காஜஸ் கொண்ட சில பழைய கார்களில் ரெட் லைட் மட்டுமே இருக்கும். ஆனால் பல நவீன கார்களில் இந்த சிம்பல் உள்ளது. இது உங்கள் என்ஜின் அதிக வெப்பம் அல்லது அதிக வெப்பமாவதை பற்றி குறிக்கிறது. உடனடியாக குளிர்விக்க முயற்சிப்பது வீண் செலவுகளுக்கு உங்களை விலக்கும். ஆயில் லெவல் பிரஷர் வார்னிங். இந்த எச்சரிக்கை ஆயில் லெவல் 2 லிட்டர்களுக்கு குறைவாக இருப்பதை குறிக்கிறது. நீங்கள் பார்த்த உடனேயே ஆயில் லெவலை சரி செய்தால் பெரிய சேதம் எதுவும் ஏற்படாது. ஆனால் நீங்கள் அதை புறக்கணித்தால் உங்கள் என்ஜின் ஒரு சில மணி நேரங்களுக்கு அடுப்பில் விடப்பட்ட ஒரு வாணலியைப் போல தோற்றமளிக்கும். ஒரு சரியான கவனிப்பு இல்லையெனில் ஒரு புதிய என்ஜின் வாங்குவது ஒரு புதிய வாணலி வாங்குவதை விட மிகவும் விலை உயர்ந்தது என்பதை உணர்வீர்கள். எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் வார்னிங். இது பேட்டரி போல இருக்கும். அதாவது பேட்டரியின் பிரச்சனைகள் மேலும் ஆல்டர்னேட்டரின் பிரச்சனைகளையும் குறிக்கலாம். எனவே தேவையில்லாமல் புதிய பேட்டரி வாங்குவது தவிர்க்கப்படலாம். அதிர்ஷ்டவசமாக பல கடைகளில் நீங்கள் பேட்டரியை மாற்றும்போது ஆல்டர்னேட்டர் சார்ஜிங் திறனையும் சோதிக்க முடியும். டிரான்ஸ்மிஷன் வார்னிங் லைட். இது பல்வேறு வடிவங்களில் வருகிறது. மேலும் டிரான்ஸ்மிஷனில் பிரச்சனை மற்றும் கியர் ஷிஃப்ட் அல்லது டிரான்ஸ்மிஷன் ஃப்ளூயிட் அதிக வெப்பமடைவதை குறிக்கலாம். நீங்கள் ட்ரக்குகளில் அதிக சுமைகளை ஏற்றி செல்லும் போது அல்லது ஹை பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட கார்களில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் உடன் கொஞ்சம் கடினமாக ஓட்டினால் இதை நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். டிரான்ஸ்மிஷனை கூல்டவுன் செய்ய நினைப்பது ஒரு நல்ல யோசனை என்று சொல்ல தேவையில்லை. டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம். இது டிபிஎம்எஸ்ஸில் உள்ள சிக்கல் அல்லது உங்கள் டயர் ஒன்றில் உள்ள லோ பிரஷரை குறிக்கிறது. உடனடியாக சரிபார்க்கவும். லோ பிரஷரானது டயர் அதிக வெப்பமடைவதால் நெடுஞ்சாலையில் வெடிக்கும் அபாயத்தை அதிகரிக்கிறது. மழையில் ஹைட்ரோஃப்ளேனிங் ஆபத்தை குறிப்பிட தேவையில்லை. ஏனெனில் அகலமான டயர்கள் குறுகியதை விட தண்ணீரின் மேல் சறுக்க ஏதுவாகும். ஹை பீம் இண்டிகேட்டர். இந்த பிரைட் ஐகான் மற்ற வாகன ஓட்டிகளுக்கு ஒரு பெரிய ஆபத்தை உணர்த்துவதாகும். மேலும் இது பிலிப்பைன்ஸில் மிகவும் புறக்கணிக்கப்பட்ட இண்டிகேட்டரில் ஒன்றாகும். நீங்கள் ஹை பீமுடன் செல்வது மற்ற வாகன ஓட்டிகளை குருடாக்கும் மற்றும் மோசமான விபத்துகளுக்கு வழிவகுக்கும். எதிரே கார் வரும்போதும் அல்லது டிராஃபிக் இருக்கும்போது மற்றொரு காரின் பின்னால் ஓட்டும் போதும் அவற்றை ஆஃப் செய்ய நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்னால் உள்ள மற்றவரை பின்தொடரும் போது 2 கிலோமீட்டர் முன்னால் உள்ள சாலையை பார்க்க வேண்டிய அவசியமில்லை. முக்கிய சுவிட்சில் கீயை சொருகவும் மற்றும் கீயை ஆன் நிலைக்கு திருப்பவும். டேஷ்போர்டில் உள்ள வார்னிங் லைட்ஸை கவனித்து குறித்துக் கொள்ளவும். பேட்டரி லைட்ஸ் சிவப்பு நிறத்தில் ஒளிர்கின்றன. பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆவதை குறிக்கிறது. என்ஜின் ஆயில் லைட் சிவப்பு நிறத்தில் ஒளிர்கிறது. ஆயில் குறைவாக அல்லது இல்லை என்பதை குறிக்கிறது. பார்க்கிங் பிரேக் லைட் சிவப்பு நிறத்தில் ஒளிர்கிறது. பார்க்கிங் பிரேக் பயன்படுத்தப்பட்டதை குறிக்கிறது. சீட் பெல்ட் லைட் சிவப்பு நிறத்தில் ஒளிர்கிறது. ஓட்டுநர் சீட் பெல்ட் அணியவில்லை என்பதை குறிக்கிறது. பார்க்கிங் பிரேக்கை ரிலீஸ் செய்யவும். இப்போது இளம் சிவப்பு நிறத்தில் காட்டப்படவில்லை என்பதை குறிக்கிறது. சீட் பெல்ட்டை சரியாக அணியுங்கள். இப்போது லைட் சிவப்பு நிறத்தில் காட்டப்படவில்லை என்பதை குறிக்கிறது. என்ஜின் ஆயில் வார்னிங் லைட்ஸை கவனிக்கவும். அது ஒளிரவில்லை என்றால் ஆயில் பம்ப் சரியாக வேலை செய்கிறது என்று அர்த்தம்.
டேக்கோமீட்டர் ரீடிங்கை கவனிக்கவும். வாகனம் இயங்கும் போது ஓடோமீட்டர் ரீடிங்கை கவனிக்கவும். ட்ரிப் மீட்டர் ரீடிங்கை கவனிக்கவும். டேஷ்போர்ட், மீட்டர்கள் மற்றும் எச்சரிக்கை விளக்குகள் குறித்த இந்த செஷனின் முடிவை நாம் அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் வெவ்வேறு வகையான மீட்டர்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள்.